வாழ்க்கையில் நான் அடைந்த அனைத்து வெற்றிகளும் உண்மையில் என் தோல்விகளின் விளைவே என்று நான் நினைக்க விரும்புகிறேன். ஈவி ஆட்லி. இந்த மேற்கோளின் பொருள். ஈவி ஆட்லி கூறுகிறார், இன்று நான் பெற்ற ஒவ்வொரு வெற்றியும் கடந்த கால தவறுகள், இழப்புகள் மற்றும் ஏமாற்றங்களிலிருந்து வளர்ந்தவை. வெற்றியால் மட்டும் கற்றுக்கொள்ள முடியாத பாடங்களை தோல்விகள் கற்றுக் கொடுக்கின்றன. கதை 1. விரிசல் விழுந்த களிமண் பானை. ஒருமுறை ஒரு குயவர் பானை ஒன்றைச் செய்தார். அது சுடும்போது விரிசல் அடைந்தது. ஏமாற்றமடைந்த அவர் அந்த விரிசலை ஆராய்ந்து களிமண் மிகவும் உலர்ந்துவிட்டதை உணர்ந்தார். அடுத்த முறை அவர் தண்ணீர் சேர்த்து அதை கவனமாக மீண்டும் வடிவமைத்தார். அந்த இரண்டாவது பானை அவரது வலிமையான மற்றும் மிக அழகான படைப்பாக மாறியது. பாடம்: விரிசல் விழுந்த பானை, தோல்வி அந்த குயவருக்கு ஒரு தலைசிறந்த படைப்பை, வெற்றி எப்படி உருவாக்குவது என்று கற்றுக் கொடுத்தது. அந்த வெற்றி தோல்வியின் விளைவாக கிடைத்தது. கதை 2. தேர்வில் தோல்வியடைந்த மாணவன். ஒரு மாணவன் ஒரு முக்கியமான தேர்வில் தோல்வியடைந்தான். அவன் வெட்கப்பட்டான், தனக்கு போதிய புத்திசாலித்தனம் இல்லை என்று நினைத்தான். படிப்பை விட்டுவிடுவது அன்றி பதிலாக அவன் தன் தவறுகளை மீளாய்வு செய்தான். அவன் கருத்துக்களை ஆழமாக புரிந்துகொள்ளவில்லை என்பதை அறிந்தான். கற்றுக்கொள்வதற்காக அல்லாமல் தேர்வில் தேர்ச்சி பெறுவதற்காக மட்டுமே படித்ததை உணர்ந்தான். அடுத்த ஆண்டு அவன் தனது முறையை மாற்றினான். மெதுவாக படித்தல், பயிற்சி செய்தல், கேள்விகள் கேட்டல். அவன் சிறப்பு தகுதியுடன் தேர்ச்சி பெற்றான். பாடம்: என்ன மாற்றப்பட வேண்டும் என்பதை தோல்வி வெளிப்படுத்தியது. தோல்வியடையாமல் இருந்திருந்தால் அவன் அதே தவறுகளை மீண்டும் செய்திருப்பான். கதை 3. ஒரு தொழில்முனைவோரின் முதல் இழப்பு. ஒரு பெண் ஒரு சிறிய கடையை தொடங்கினாள். அது 6 மாதங்களுக்குள் தோல்வியடைந்தது. அவள் பணத்தையும் நம்பிக்கையையும் இழந்தாள். ஆனால் தவறாக போன எல்லாவற்றையும் அவள் குறித்து கொண்டாள். தவறான இடம், வாடிக்கையாளர்களை பற்றிய போதிய புரிதல் இல்லை, பலவீனமான திட்டமிடல். பல ஆண்டுகளுக்குப் பிறகு அவள் மீண்டும் தொடங்கினாள். இந்த முறை அந்த வேதனையான பாடங்களை பயன்படுத்தினாள். அவளது தொழில் வெற்றி பெற்றது. அவளது வெற்றியைப் பற்றி கேட்டபோது அவள் புன்னகைத்து, என் முதல் தோல்விதான் இந்த வெற்றிக்கு விலை கொடுத்தது என்றாள். பாடம்: தோல்வி என்பது நிஜ உலக ஞானத்திற்கான கல்வி கட்டணமாக மாறுகிறது. கதை 4. கீழே விழுந்த ஓட்டப்பந்தய வீரர். ஒரு பந்தயத்தின் போது ஒரு ஓட்டப்பந்தய வீரர் தடுக்கி விழுந்து கடைசியாக வந்தார். அதிர்ஷ்டத்தை குறை கூறுவதற்கு பதிலாக அவர் தனது உடல் நிலை மற்றும் சமநிலையை பகுப்பாய்வு செய்தார். அவர் கடினமாகவும் புத்திசாலித்தனமாகவும் பயிற்சி செய்தார். அடுத்த போட்டியில் அவர் வெற்றி பெற்றது மட்டுமல்லாமல் ஒரு தனிப்பட்ட சாதனையையும் படைத்தார். பாடம்: